கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மட்டும் வர அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் பாபா என்று நமக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய சத்திய வாக்கு கொடுக்குறாருல. நமக்கு எந்த பயமுமே தேவையில்லை. தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார், என்னை நம்பியவர்களை. அதானே அவருடைய தாரக மந்திரமே, நம்பிக்கை பொறுமை தானே இல்லையா? அந்த விஷயத்தை தான் நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாரு. என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு உதாரணம் அமைச்சு வச்சுருக்கார். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள். மகன் பிஇ முடிச்சிட்டாரு. ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க சகோதரி. ஒரு எக்ஸாம் எழுதணும். அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகி ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சகோதரி நினச்சாங்க, என்ன பாபா அந்த கம்மியாகவே முடிச்சிருக்கலாமே, இப்படி ஜாஸ்தி ஆகிடுச்சேன்னு நினச்சாங்க. ஆனால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய லக்கி ப்ரைஸ் அந்த தம்பி கொடுத்தார். அதுதான் சாய்நாதர் இல்லையா? நம்முடைய பக்தனின் மனம் கொஞ்சம் அப்படி சொன்னங்கும் போது, இதெல்லாம் இல்லைடா உனக்கு ஒரு பாரு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய லக்கி ப்ரைஸை கொடுத்தார். என்ன பரிசு கொடுத்தார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அப்புறம் சகோதரிக்கு இன்னொரு அற்புதம். அலுவலகத்தில் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. ஒரு கவர் கிழிச்சாங்க, உள்ளே இருக்கிற செக்கு கிழிஞ்சு போச்சு. அப்போ அந்த பேங்க் போகிறவர் சொன்னார், அம்மா அது செக் வாங்க மாட்டாங்கம்மான்னாரு. அது மிகப்பெரிய நிறுவனத்தின் செக்கான், திருப்பி வாங்குறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். சகோதரி நம்பிக்கையோடு சொன்னார்கள், நீங்கள் கொண்டு போய் பேங்கில் கொடுங்க, இது பாஸ் ஆகும். சாய்நாதரின் மீது நம்பிக்கை கொண்டு சொன்னார்கள். என்ன நடந்தது அது தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி மீனா கல்யாணம் அவர்கள். பாபாவின் ஆசீர்வாதத்தோடு தான் நானும் கணவரும் அமெரிக்கா போனோன்னா 3 மாதங்கள் இருந்துட்டு அங்கேருந்து திரும்பி வரோம். எங்களுக்கு ஃப்ளைட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தோம். மகனும் மருமகளும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் ரொம்ப கூலாக உட்காந்துருந்தேன். பையன் வந்து என்னை கேட்டார், என்னம்மா இவ்வளோ கூலாக உட்காந்துருக்கீங்கன்னு. நான் எங்கள் சாய்நாதர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் பார்த்துப்பார். எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை என்ன ஆனது, பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தார், அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரி விஜயம் அவர்கள். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது உடலில். எல்லாம் கொலோனோஸ்கோபி எண்டோஸ்கோபி எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் டாக்டர்கள் சொன்ன விஷயம் பயாப்சி பண்ணணும். பயாப்சி பண்ணுறதுக்கு கிளம்பும்போது பாபா கனவில் வந்து பிரமாதம் ஒரு விஷயத்தை செய்தார். சகோதரிக்கு அது பயாப்சி ரிசல்ட்டு தான் தெரிஞ்சது பாபா என்ன பண்ணிட்டு போனாருங்கிறது. பிரமாதப்படுத்திட்டார். அமர்க்களம் 3 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, 4வது அற்புதம் நம்மை சிலிர்க்க வைத்து விட்டார் சாய்நாதர். அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சரண்யா அவர்களுக்கு என்ன அற்புதங்க. 2023 ஜனவரியில் ஒரு விஷயம் நடந்தது சகோதரிக்கு. கம்பெனியில் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்பலாம். மிகப்பெரிய ஐடி கம்பெனி. அன்றிலிருந்து சாய்நாதர் சகோதரிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கார். உங்களை தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் நான் மீண்டும் உங்களை ஒய்யாரமாக உட்கார வைப்பேன். சகோதரிக்கு அதோட அர்த்தம் புரியல. ஆனால் சாய்நாதர் அமர்க்களப்படுத்தினார். நான் செய்தி மட்டும் அனுப்புவதில்லை, அதை செயல்படுத்தியும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றி வைத்தார் சாய்நாதர். அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அற்புதம். நம்பிக்கையோடு காத்திருங்கள், சாய்நாதர் அருள் புரிவார் அப்படிங்கிறத வந்து நமக்கு மீண்டும் புரிய வைக்கிறார் சாய்நாதர். அதானே சொல்கிறார், என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்கிறார் இல்லையா? அதைத்தான் நமக்கு இந்த 4 அற்புதங்களின் மூலம் புரிய வைக்கிறார் சாய்நாதர். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதற்காக லைக் செய்ய வேண்டும். புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் லைக் பண்ண இந்த நிகழ்ச்சி யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வைடு கவரேஜாக போகும். அப்படி போகும்போது இந்த நிகழ்வை அத்துணை பேரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்யும். அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சகோதரி லக்ஷ்மியின் அற்புதத்திலிருந்து ஆரம்பிப்போம். சென்னையை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள் நம்மிடம் அன்புடனும் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி. அண்ணா 2 அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். சகோதரி ஆரம்பிக்கும் போதே சந்தோஷமாக ஆரம்பித்தாங்க. ஒன்று, என் மகன் வாழ்வில் நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம்.
மற்றொன்று என் வாழ்வில் சாய்நாதர் நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம். ரெண்டையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. சகோதரி சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது எந்த நேரத்தில் அவரை நம்பினால் இல்லையா. சகோதரி எப்படி நம்பினாங்க பாருங்கள், பிரமாதமான அற்புதம். நம்ம தரிசனம் பண்ணுவோம். சகோதரி சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னேன். மகன் பிஇ முடிச்சிட்டார் பிரமாதமாக. மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு சகோதரிக்கு ஆசை. அயர்லாண்டில் ஒரு அற்புதமான படிப்பு இருக்கிறது, அதற்காக தம்பி அப்ளை பண்ணார். அவங்க இந்த ஒரு ஆப்லேயே எக்ஸாம் எழுத சொல்லுவாங்களாம். அதற்கு 6000 ரூபா ஃபீஸ் கட்டணுமா. அது கட்டிட்டாங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டார், பிரமாதமாக பண்ணிட்டார், பாஸ் பண்ணிட்டார். ஆனால் அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது வெளி சவுண்டெல்லாம் நிறையா கேட்டுது, எங்களுக்கு இது திருப்தி இல்லை, நாங்கள் பிளாக் பண்ணுறோம் உங்கள் அப்ளிகேஷனை அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆயிடுச்சு. நேராக சாய்நாதர் பாதங்களை பிடிச்சாங்க. பாபா நாங்கள் எந்த தப்பும் பண்ணல பாபா, அந்த ஆப் வெளி சவுண்டு கேட்கக்கூடாதுங்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் சவுண்டு கேட்க தான் செய்யுது, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது வழி காட்டுங்கள். பாபா மீண்டும் ஒரு வழியை காட்டினார். இன்னொரு ஆப் இருக்குது, அது மூலமாக எழுதலான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. ஆனால் அதில் 17,500 rupees கட்டணுமா. இவங்க சகோதரி மீண்டும் பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா அந்த 6000 ரூபாயிலே முடிஞ்சிருக்குமே பாபா, இப்போ பாருங்கள் 17,500 என்னை கட்ட வச்சிட்டிங்களே பாபா. சரி நீங்கள் இருக்கீங்க, நான் கட்டுறேன் பாபா. கட்டினாங்க. தம்பி அற்புதமாக எக்ஸாம் எழுதினார், பிரமாதமாக பாஸ் பண்ணிட்டார், செலக்ட் ஆகிட்டார். இப்போ தம்பி அயர்லாண்டு போகிறார் படிக்கிறதுக்காக. இப்போ தம்பிக்கு பிஇ ரிசல்ட் வந்தது, மார்க் ஷீட் வந்தது, பிரமாதமான மார்க். அந்த மார்க் ஷீட்டை அழகாக ஸ்கேன் பண்ணாங்க, அந்த இன்ஸ்டியூஷனுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த அனுப்பி வைத்த பிறகு சகோதரி தொடர்ந்து பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் மகனை சேஃபாக நீங்கள் கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்க்கணும், எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் நீங்கள் கொடுக்கணும், இதெல்லாம் பாபாட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அன்று சகோதரிக்கு கிடைத்த செய்தி அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். சகோதரி பாபாட்ட என்ன கேட்டாங்க, பாபா 17,500 rupees கட்ட வச்சிட்டிங்களே பாபா, இல்லாமல் பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி ஒரு வேண்டுதலை வைத்தார் இல்லையா. பாபா கொடுத்த விஷயம், தம்பியோட மார்க்குக்காக அந்த இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணிட்டாங்க, 2000 euro ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க ஃபீஸில். அது நம்ம இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 1,85,000 ரூபாயாம். யோசிச்சு பாருங்கள், 10 மடங்குக்கு மேல் அதிகப்படுத்தி பாபா அந்த லக்கி ப்ரைஸை தம்பிக்கு கொடுத்தார் இல்லையா. சகோதரி ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டாங்க, 17,500 rupees கட்ட வச்சிட்டிங்களே பாபான்னு சொல்லிட்டு. நீ ஏமா வருத்தப்படுற, உனக்கு 10 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அற்புதமாக ஆசீர்வாதம் செய்தார். இன்றைக்கி பையன் கிளம்பி போகிறானா அப்படின்னாங்க. நம்ம கோபுரம் டிவிலேருந்து எல்லா படமும் எல்லாமே அனுப்பிச்சி வச்சேன் தம்பிக்கு. ஏன்னா அவர் எங்கேயோ கண்காணாத ஊருக்கு போகிறாரு, பாபா கூடயே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சேன். அதுதான் பாபா. நம்பிக்கையோடு பாபாவை வணங்கும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். சகோதரி சொல்கிற விஷயம், அண்ணா 100% நம்பணும்னா, நம்பினால் பாபா ஆசீர்வாதம் செய்கிறார். நான் அந்த 17,500 rupees கட்டும்போது பாபா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி தான் கட்டினேன். பாபா அமர்க்களப்படுத்தினார் நான் என் லைஃப்பில், என் மகனின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார்னு சொன்னாங்க. இந்த அற்புதம் இப்படி பிரமாதம்னா, சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் பாருங்கள். சகோதரி அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில். ஒரு கவர் வருது, அந்த கவருக்குள்ளே செக் இருக்குன்ற விஷயம் தெரியாது சகோதரிக்கு. கவரை கிழிக்கிறாங்க, கிழிச்சா உள்ளே இருக்கிற செக்கு கிழிஞ்சு போச்சு. இப்போ அந்த பேங்க் ரெகுலராக போவார் இல்லைங்களா கேஷியர், அவர் சொல்கிறாரு, அம்மா இந்த செக்கை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பேங்க்கில். ஏங்க அப்படின்னா, கிழிச்சிட்டிங்க, கிழிச்சா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எடுத்து பார்க்குறாங்க, மிகப்பெரிய நிறுவனத்துலேருந்து வந்திருக்கு. இது திருப்பி இதை அனுப்பிச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லைனா. என் மனதில் உடனே நினைவுக்கு வந்த விஷயம், இக்கட்டில் சொல்ல வேண்டிய சாய்நாதர் மந்திரம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். நான் அந்த கேஷியர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, பேங்கில் போடுங்க, பாஸ் ஆகும். எப்படி மேடம் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க என்ன? நான் சொல்கிறேன், நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா நான் சாய்நாதரை நம்பி தான் சொன்னேன். அந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அடுத்த நாள் அற்புதமாக பாஸ் ஆகிடுச்சு நான் செக். எந்த கேஷியர் இந்த கிழிஞ்சிருக்கு செக்கு பாஸ் ஆகாதுன்னு சொன்னாரோ அவர் வியப்பின் எல்லைக்கே போயிட்டாராம். மேடம் இது சான்ஸே இல்லை, எப்படி நடந்ததுன்னே தெரில என்ன. அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இக்கட்டில் சொல்ல வேண்டிய மந்திரம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை சொன்னேன், சாய்நாதரின் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சு கொடுத்தாருன்னு சொன்னேன். அதான் உண்மை. இதற்கு சாய்நாதர் கொடுத்த பரிசு. சகோதரி ஒரு நம்பிக்கையோடு சொன்னாங்க இல்லையா. சாய்நாதர் என்ன சொல்கிறார், என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறாரு.
பாபாவை நம்பி சகோதரி சொன்னாங்க, நீங்கள் கொண்டு போய் போடுங்க பாஸ் ஆகும்னாங்க. பாஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா சகோதரிகளையும் நம்புங்கள், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சாய்நாதர் இருக்க கவலையே படக்கூடாது, எதற்குமே கவலைப்படக்கூடாது. நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணி எங்கிட்ட அழுவுறீங்க, ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை, எனக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை, எனக்கும் கணவருக்கும் பிரச்சனை, எனக்கும் என் மகனுக்கும் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளை கொண்டு கண்ணீரோடு எங்கிட்ட பேசுகிறீங்க. எதற்குமே கவலைப்படாதீங்க, பாபா இருக்கார், நம்ம கூட பாபா இருக்கார். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார், இல்லைங்களா? அதனால் கவலையே படாதீங்க. பாபா இருக்கும்போது நம்ம எதுக்குமே கவலைப்படக்கூடாது. பாருங்கள், அப்படி நம்பிக்கையோடு உட்கார்ந்துருந்த ஒரு சகோதரிக்கு பாபா புரிந்த அற்புதம் பாருங்கள். அடுத்தது தான் வெளிநாட்டில், இங்கே இல்லை, 7 கடல் தாண்டி நான் வருவேன்னு சொல்கிறார் இல்லையா பாபா, எப்படி போய் ஹெல்ப் பண்ணியிருக்கார் பாருங்கள். சென்னையை சேர்ந்த சகோதரி மீனா கல்யாணம் அவர்கள் சந்தோஷமாக ஒரு பதிவை சொன்னாங்க. ஆனால் சாய்நாதர் இருக்க பயமே இல்லைண்ணா, தைரியமாக உட்காந்துருந்தேன், பிரமாதமாக முடிச்சு கொடுத்தாரு. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஜூலை மாதம் நானும் கணவரும் யூஸ் போனோம் பையன் வீட்டுக்கு. சந்தோஷமாக போய் அங்கே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கிளம்பி 25 இங்கே சென்னை வரா மாதிரி எங்களுக்கு பிளான். இங்கே 25 முக்கியமாக நாங்கள் இங்கே இருந்தே ஆகணும், இங்கே ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சைன் பண்ண வேண்டியிருந்தது, அதுக்காக நாங்கள் வர வேண்டியது. 23 டிக்கெட் போட்டாச்சு. அப்புறம் மகன் மருமகள் 2 பேர் காரில் கூட்டு வந்து எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாங்க. ஏர்போர்ட் உள்ளே வந்த உடனே தான் தெரியுது நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட் 2 மணி நேரம் லேட். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? இல்லை, இந்த ஃப்ளைட் டிலே ஆச்சுன்னா இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாதான், பெரிய சிக்கல் ஆகிடும். டிக்கெட் எல்லாம் மாற்றணும், எல்லாத்தையும் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏர்போர்ட்டில் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு நாங்களும் சுற்றி வரோம், எல்லாரையும் கேட்குறோம், ஒரு டென்ஷன். மகனும் மருமகளும் டென்ஷன் உச்சத்துக்கே போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஃப்ளைட்டை விட்டால் அப்புறம் பெரிய டென்ஷன் ஆகிடும், இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவங்க டென்ஷனோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஏர்போர்ட் ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கூலாக உட்காந்துருந்தேன். என் பையன் அங்கேருந்து வந்தான் என்கிட்ட, ஏம்மா இவ்வளோ பெரிய டென்ஷனாக இருக்கும், நீங்கள் கூலாக உட்காந்துருக்கீங்க என்ன? டேய், நீ யார்கிட்ட போய் கேட்பேன்? நீ என்ன? நான் இந்த ஏர்போர்ட் மேனேஜர்கிட்ட கேட்பேன். என்ன நான் கேட்குறது சுப்ரீம் பவர்கிட்ட, என் சாய்நாதர்கிட்ட நான் கேட்குறேன். பாபா என்னை சேஃபாக கொண்டு போய் சென்னையில் விடுங்கன்னு கேட்குறேன். அவர் அதை செய்வார். என்னம்மா இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்கன்னு? அதான்டா உண்மை. அவர்கிட்ட கேட்டுட்டோம்னா அவர் நிச்சயமாக செயல்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி கூலாக உட்காந்துருக்காங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி ஈக்குவல் ஃப்ளைட் ஒன்று போட்டு கொடுத்து எங்களை அந்த ஊருக்கு அனுப்பி கனெக்டிங் ஃப்ளைட் ஏற வச்சு சென்னையில் கொண்டு வந்து சேஃபாக இறக்கி விட்டார்னா சாய்நாதர்னா. அதுதான் பாபா. நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சகோதரி எப்படி நம்பிக்கையாக இருந்தாங்க பாருங்கள். கூலாக பையனே பயந்துட்டார், என்ன அம்மா இவ்வளோ கூலாக உட்காந்துருக்காங்க டென்ஷனே இல்லாமன்னா. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது சுப்ரீம் பவர்கிட்ட இல்லையா. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். அவர் கொண்டு போய் அவரோட அந்த லோட்டஸ் ஃபீட் சொல்கிறோம் இல்லையா, அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். அவர் இருக்கும்போது நம்ம கவலையே படக்கூடாது. எல்லாத்தையும் மண்டையில் போட்டுக்கிட்டு இது 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 நம்மளால் ஒன்றுமே முடியாது. பிரசாத் கணேஷில் எதாவது முடியுமான்னு கேட்டால் இல்லை. உங்களால் எதாவது முடியுமா? முடியாது. நம்மளை அத்தனை பேரையும் இயக்குவது அவர் தான். பெஸ்ட்டு டைரக்டர் அவர், அற்புதமான இயக்குனர். இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரம் எல்லாம் டைட்டில் எல்லாம் பாபாவுக்கு தான் பொருந்தும். அற்புதமாக நம்ம வழி நடத்தி செல்வார் இல்லையா. எப்படி உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம்னா எவ்வளோ நிம்மதியாக உட்காந்துருக்கோம். எப்படி அந்த டிரைவர் ஜம்முன்னு நம்மளை கூட்டிகிட்டு போவார்னு உட்காந்துருக்கோம்ல. அவரும் ஒரு மனிதர் தானே இல்லையா. அவரை நம்பி நம்ம அவ்வளோ சேஃபாக உட்காந்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கை என்னும் சாகரத்தில் நம்ம படகை ஓட்டிகிட்டு போகிறது யார் தெரியுங்களா? சாய்நாதர். அப்போ நம்ம எவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கணும் தெரியுமா? பிரமாதமாக உட்காந்துருக்கணும். என்னை ஓட்டிகிட்டு போகிறது பாபாடா, அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? பிரமாதமாக உட்காந்துருங்க, நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தாக கூப்பிட்டு போவார் பாருங்கள். அதே போல் பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரி விஜயம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாபா அவரை காப்பாற்றினார். சகோதரி வாழ்வில் நின்று நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஒரு தீவிரமான பாபாவின் பக்தர். ஆனால் நைட் ஆனால் பாபாவின் உதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு பெட்டுக்கு வந்து ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டே பாபா அழைக்கிறார், நைட்டு தான் கேட்பேன் நான். சகோதரி சொல்கிறாங்க, நம்முடைய அற்புதமான நிகழ்ச்சி தினமும் காலையில் 6 மணிக்கு ஒளிபரப்பாகும் கூட்டு பிரார்த்தனை. சகோதரி எதற்காக நைட்டு கேட்குறேன்னு சொல்கிறாங்கன்னா,
நான் அழகாக அதை கேட்டே தூங்கிடுவேன். நான் என்னை தாளாட்டுற மாதிரி இருக்கும். பாபாவின் பொன்மொழிகள், அப்புறமா அந்த கூட்டு பிரார்த்தனை, அப்புறம் அந்த ஸ்லோகம் எல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக என்னை கொண்டு போகும். நைட்டு தூங்க வைக்கும். காலையில் எழுந்தவுடன் காலை கடன்லாம் முடிச்சுட்டு நேராக பாபாட்ட வந்து விளக்கு ஏற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதியை போட்டு குடிச்சிட்டு அப்புறம்தான் வேறு வேலைகளை பார்ப்பேன். இது சகோதரியோட ரெகுலர் ஒர்க்காக. இது ஒரு அற்புதமான விஷயம். இதை எல்லாருமே நம்ம கடைப்பிடிக்கலாம். பிரமாதமாக இருக்குது. நிறைய சகோதரிகள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். எனக்கு சரி, சகோதரி வாழ்வில் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார்? சகோதரிக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு பிரச்சனை உடலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா டயரியா. இந்த வயதானவர்களுக்கு இந்த வியாதி வரவே கூடாது. நான் பாபாட்ட கேட்டுக்கிறேன், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பாபா வேண்டாம் பாபா. சகோதரி வாழ்வில் நடந்தது. உடனே டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக்கப்லாம் பண்ணாங்க. டாக்டர் சொன்னார், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குமா, எனக்கு ஒரு கொலோனோஸ்கோப்பி பண்ணி பார்த்துடலாம், ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துடலாம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், ஏன்னா நிற்காமல் போயிட்டுருக்குன்னு ஏதோ டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே, எல்லாத்தையும் பண்ணி பார்த்துடலாம். எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க. இன்ஃபெக்ஷன் இருக்குது, உள்ளே புண்ணு இருக்குது, டெஃபினட்டாக புண்ணு இருக்குது. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அங்கே போங்க, என் ஃப்ரெண்டு தான் அங்கே டாக்டர், அங்கே ஒரு பயாப்சி பண்ணி பார்த்துடலாம். அந்த வார்த்தையை கேட்டவுடனே குடும்பமே நடுங்கிடுச்சு. அந்த வார்த்தை அப்படி ஒரு பயங்கரமான வார்த்தை அது. ஏன்னா பயாப்சி பண்ணால் என்ன ரிசல்ட் வருங்கிறது யாருக்கும் தெரியாது. சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா என்ன பாபா பயாப்சின்றாங்க, பயமுறுத்துகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என்னை பார்த்துக்குங்க. நான் டெய்லி உதவி கலந்த தண்ணி குடிப்பேன், உங்கள்கிட்ட கும்பிட்டுட்டு தான் இருப்பேன், தினமும் பாபா அழைக்கிறார் கேட்டு தான் தூங்குவேன், என்னை பாதுகாப்பது உங்களோட கடமை அப்படிங்கிற மாதிரி சகோதரி பாபாட்ட கோரிக்கையை வச்சுட்டு தைரியமாக பயாப்சிக்கு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க சென்னை வரப்போகிறாங்க. அன்று இரவு சகோதரிக்கு கனவில் வீட்டு வாசலில் ஒரு பெரியவர் நிற்கிறார், காவி உடை போட்டுக்கிட்டு நிற்கிறார். பாபா தான். சகோதரி சொல்கிறாங்க, பாபாவே தான் நான் நின்னது. நான் நேராக வெளியில் வந்தேன், என்னை பார்த்துட்டு 3 முறை துப்பி விட்டு போயிட்டே இருந்துட்டார். நான் யோசித்தேன், என்னடா பாபா வந்து நிற்கிறாரு, என்னை பார்த்துட்டு 3 முறை துப்புகிறார், அப்புறம் போயிட்டார், என்ன நடக்குது அப்படிங்கும்போது நான் விழிச்சிட்டேன். நான் அப்புறம் அடுத்த நாள் கிளம்பி சென்னைக்கு வந்தோம். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோம். எனக்கு பயாப்சிக்கு எல்லாம் எடுத்தாங்க, பயாப்சி அனுப்பிச்சி விட்டாங்க. நாளைக்கு ரிசல்ட் வருது, வாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்ட்டாங்க. நேர ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டர் எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்ன விஷயம், அம்மா பயந்தா மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் இன்ஃபெக்ஷன் தான், அது புண்ணு தான், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடவில்லை, இதே வார்த்தை சொல்லியிருக்காரு. சகோதரி மிகப்பெரிய சந்தோஷமாக பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். அக்கா மாமா 2 பேருமே பாபாவின் தீவிரமான பக்தர். அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு இப்போ பாபா காப்பாற்றிட்டார், எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எனக்கு கனவில் பாபா வந்து 3 முறை துப்பிட்டு போனார், ஏன் அப்படின்னு சொல்லி அக்காவை கேட்டேன். அக்கா கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. உனக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு, பாபா வந்து அதை உமிழ்ந்து விட்டு போயிருக்கிறார், அதான் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டார் எனக்குன்னு சொல்லிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் இல்லையா. சாய்நாதர் ஓடி வருவார், நம்பிய பக்தர்களுக்காக சாய்நாதர் ஓடி வருவார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பிரமாதமான 3 அற்புதங்கள் பார்த்தோம்ல, எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஒரு 2 அப்டேட் சொல்லிவிட்டு அடுத்த அற்புதத்துக்கு போவோம். ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் இருக்குது. அந்த அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடு பற்றினது தான். ஸ்ரீலங்காலேருந்து சகோதரி கிரேஸ் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் பாபாவுக்கு எனக்கும் ஒரு சின்ன சண்டை. பாபா, நான் உங்கள் மகளாக இல்லையா, நான் உங்கள் குழந்தையா இல்லையா, என் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீங்களா மாட்டிங்களா, முதல்ல சொல்லுங்கள், நான் உங்கள் குழந்தையா இல்லையா, இப்படி நான் கேட்டுட்டே இருந்தேன்னா. இப்போ வியாழக்கிழமை எபிசோடு ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே போயிட்டுருக்க உள்ள உங்களுக்கு பக்கத்தில் அந்த கார்டு போட்டிங்க பாருங்கள், அதில் ஒரு இடத்துல மை கிரேஸ் மை சைல்டுன்னு இருக்குன்னா எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. எனக்கு பாபா எப்படி பதில் சொன்னார் பாருங்கள் இல்லையா. சகோதரி கேட்டாங்க கேள்வி பாபாட்ட, கோபுரம் டிவி மூலம் பதில் சொல்கிறார். அதில் நான் இப்போ அந்த கார்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் தெரியுது பாருங்கள், அதில் வேறு அர்த்தம் அது, ஆனால் அங்கே பாருங்கள் கரெக்டாக மை கிரேஸ் மை சைல்டு, அழகாக இருக்குது. அமர்க்கலப்படுத்துகிறார் பாபா, இப்படி தான் பதில் சொல்லுவார். நான் இப்போ இந்த கார்டு போடுறது வந்து அது எல்லாமே நம்ம போடுறோம் கிடையாது. நான் இந்த அற்புதங்கள் சொல்லி முடிச்சுட்டு எடிட்டிங் உட்காரும்போது இதுக்கு ஆப்டாக எல்லாத்தையும் அனுப்புகிறார் பாபா. இந்த ஃபோட்டோ போடுங்கிற மாதிரி அழகாக நம்மளை கைட் பண்ணுறார்.
இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியா சகோதரியோட அற்புதம் சொன்னேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பாபா காப்பாற்றினாருன்னு சொன்னேன். அதில் 2 ஃபோட்டோ போட்டேன். இப்போ 2 ஃபோட்டோவும் சகோதரி தான் அனுப்பிச்சாங்க எடுத்து எனக்கு. இப்போ இந்த 2 ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த 2 ஃபோட்டோலேயும் 2 குழந்தைங்களோட படம் கூட இருக்குது பாபாவோட. சகோதரி கண்ணீரோடு பதிவு செய்த விஷயம், அண்ணா அச்சசல் என் குழந்தை மாதிரியே இருக்குண்ணா 2. பாருங்கள் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு பாருங்கள். நம்மளை கைட் பண்ணுறாரு, இந்த ஃபோட்டோ போடுங்கிறாரு. அந்த ஃபோட்டோ சகோதரியின் மகனை போலவே இருக்குது. அதுதான் பாபா. நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா சாய்நாதர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணுவார். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். அப்படித்தான் இந்த 4வது அற்புதம் சகோதரி சரண்யாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த அற்புதம் சொல்கிறதுக்கு முன்னாடி சகோதரிக்கு நடந்த ஒரு அற்புதம் ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன அற்புதம் தான். அதோட ஹிண்ட்டு மட்டும் சொல்லிவிட்டு இந்த அற்புதத்துக்குள்ளே போகிறேன். ஏன்னா 2த்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சகோதரி தலையில் இடியாக இறங்கியது ஒரு செய்தி கம்பெனிலேருந்து. மிகப்பெரிய ஐடி கம்பெனி. உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்பலாம். சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. நேராக பாபாட்ட போனாங்க. என்ன பாபா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னாங்க. உடனே ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்க திடீர்னு இப்போ சொல்கிறீங்களே, நான் இப்போது கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஹெச்ஆரில் என்ன சொன்னாங்க, என்னது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அப்போ நாங்கள் உங்களை ரிலீவ் பண்ண முடியாது, இன்னொரு 4 months உங்களுக்கு அந்த டைம் உண்டு, அதுக்கப்புறம் 2 months கிரேஸ் டைம் உண்டு, ஸோ இன்னும் 6 மாதம் உங்களுக்கு சம்பளம் வரும், இன்சூரன்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சகோதரிக்கு சந்தோஷமாயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சோம், பாபா இப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஸோ ஜனவரி மாதம் சகோதரி வேலையை விட்டு எடுத்தாங்க. ஆனால் ஜூலை வரைக்கும் சகோதரிக்கு சம்பளம் கொடுத்தாங்க. பிரமாதமாக சம்பளம் வந்தது. நான் சேஃபாக இருந்தேன்னா, குழந்தை பிறந்தது அற்புதமாக, எல்லா இன்சூரன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். அதன் பிறகு நான் இந்தியா வந்துட்டேன். ஆனால் என்னை வேலையை விட்டு தூக்குனதுலேருந்து பாபா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கார். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் முன் ஒய்யாரமாக உன்னை அமர வைப்பேன். இந்த மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்கிறார் பாபா? திருப்பி அதே கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புவாரா? அது நடக்காது, சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னு என்னை அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பி நம்மளை எடுப்பாங்களா? சரி, பாபா இருக்கார், நமக்கு என்ன கவலை அப்படின்னு நினச்சி நான் இருப்பேன்னா, இது அடிக்கடி இந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பார் பாபா எனக்கு. நான் இந்தியா வந்தேன். அப்புறம் குழந்தை அற்புதமாக வளர்ந்தால் எல்லாம் பண்ணால் திருப்பி மே மாதம் 2024ஆம் ஆண்டு அமெரிக்கா வந்துட்டேன் நான் மீண்டும். இப்போ நான் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சு, நம்ம வேலைக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் போவேன், வேலை இல்லைன்றுவாங்க. என்னடா அது இப்படி நடக்குது, பாபா இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு, அதற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த திருநாளை சாய்நாதர் கொண்டு வந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய தோழி கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. சரண்யா, நீ வேலையில் இருக்கியா இல்லை வீட்டில் இருக்கியா? இல்லை, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் குழந்தைக்காக நான் வேலைக்கு போகாமல் இருக்கேன் அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க. நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, நீ வரியா? பாருங்கள் சாய்நாதர் ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்கள். நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு ஓப்பனிங் வருது, நீ வரியா? கரும்பு தின்னு கூலியா? உடனே அப்ளை பண்ணிட்டேன் நான். அப்ளை பண்ணோடனே ஹெச்ஆர்லேருந்து எனக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு வியாழக்கிழமை தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இன்டர்வியூ. ஆனால் சகோதரி என்ன சொல்கிறாங்க, என் கம்பெனியில் 7 ரவுண்டு இன்டர்வியூ நடக்கும் தான். 7 ரவுண்டும் 1 hour நடக்கும். அதுக்கப்புறம் தான் வேலை கொடுப்பாங்க. இதுதான் கம்பெனியோட ஸ்டைலு. செவ்வாய்க்கிழமை கிளம்பி கம்பெனிக்கு போனேன். போய் அந்த ஹெச்ஆர் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். எந்த ஹெச்ஆர் எனக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புனாங்களோ அந்த அம்மா முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ மாதிரியே இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. அப்புறம் அவங்க கேட்ட கேள்வி, சரண்யா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னாங்க. இல்லை மேடம், நம்ம கம்பெனியில் 7 ரவுண்டு இன்டர்வியூ நடக்கும், இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டு, எனக்கு தெரியுது, எனக்கு கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, குழந்தை இருக்குது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும், அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னாங்க. என்ன விஷயம்னா, நீங்கள் அக்ரி பண்ணுறேன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறேன், இவ்வளோ தான், இன்டர்வியூலாம் எதுவும் கிடையாது, ஆர் யூ ஓகே அப்படின்னாங்க. எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா எந்த ஹெச்ஆர் நீ வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிச்சாங்களோ என்னைய, அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு, நாங்கள் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், எந்த இன்டர்வியூவும் கிடையாது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இது சாய்நாதர் எப்போ வேலையை விட்டு எடுத்து 2023லேருந்து மெசேஜாக கொடுத்துக்கிட்டு இருக்கார்.
உன்னை தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் ஒய்யாரமாக உன்னை உட்கார வைப்பேன்னார். அண்ணா அற்புதமாக உட்கார வச்சார்ண்ணா என்னைய. நான் அந்த அம்மாவை கேட்டேன், இது எப்படி சாத்தியம்னு கேட்டேன். அம்மா நீங்கள் ஜனவரி மாதம் உங்களை வேலையை விட்டு எடுத்தோம், ஆனால் நீங்கள் ஜூலை வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கீங்க, நம்ம கம்பெனி ஸ்டாஃபாக தான் இருந்திருக்கீங்க. இப்போ ஜூன் மாதம்தான், 1 இயருக்குள்ளே அதே ஸ்டாஃபை திருப்பி உள்ளே கொண்டு வந்தால் எந்த இன்டர்வியூ இல்லைன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது நம்ம கம்பெனியில். அந்த நாம்ஸில் உங்களை செலக்ட் பண்ணிவிட்டேன், ஆர் யூ ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களே, வேலையில் சேர்றீங்களே அப்படின்னு அதே ஹெச்ஆர் கேட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா சாய்நாதருக்கு அங்கிருந்தே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். அதான் உண்மை, சத்தியம். சாய்நாதர் மெசேஜ் மட்டும் அனுப்ப மாட்டார், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வச்சுருக்கார். சில பேர் சொல்லுவீங்க, ஆனால் அடிக்கடி ஒரு மெசேஜ் வருதும்பீங்க. அதுக்கு காரணம் இருக்குது. வெறும் செய்தி மட்டும் கொடுக்கறதுக்கு சாய்நாதர் கிடையாது, அதை செயல்படுத்தி காட்டுவதற்கு தான் சாய்நாதர். சகோதரி வாழ்வில் எப்படி செயல்படுத்தி காமிச்சார் பாருங்கள். சகோதரி அதான் சொல்கிறாங்க, அண்ணா நம்பிக்கையோடு காத்திருந்தேன். சாய்நாதர் எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு, அதற்கு அர்த்தம் தெரியாமல் நான் காத்திருந்தேன், அதை புரிய வைத்தார் சாய்நாதர். எந்த இடத்துல உன்னை தூக்கி எறிந்தார்களோ அங்கே உன்னை ஒய்யாரமாக உட்கார வைப்பேன். உட்கார வச்சுட்டார் நான் என்னைய ஜம்முன்னு. நான் இப்போ சம்பளம் வாங்கிட்டேன், 4 மாதம் சம்பளம் வாங்கியாச்சு, அப்புறம் தான் உங்களுக்கு நான் மெசேஜே சொல்கிறேன் நான் சொல்லிவிட்டு இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்பிக்கையோடு காத்திருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் மனம் தளராதீர்கள். முதல்ல அழறதை நிப்பாட்டுங்க, அழவே கூடாது. எதுக்கு அழணும்? நம்ம கூட இருக்கிறது ஒரு சுப்ரீம் பவர் இல்லையா, நம்ம ஏன் அழணும் சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருப்போம். சாய்நாதரோடு நம்மை அற்புதமாக வாழ வைப்பதற்காக தான் சாய்நாதர் இருக்கார். அவர் தான் சொல்கிறாரு, என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கி அதான் 4 எபிசோட் கொடுத்தார் நமக்கு, ஒரு 4 செக்மெண்ட்டு, பிரமாதமான செக்மெண்ட். சகோதரி லக்ஷ்மிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? மகனுக்கு 17,500 rupees ஆகிடுச்சே பாபா அப்படின்னு சகோதரி யோசித்தா 1,85,000 கொடுக்குறாரு பரிசா. பாபா செக்கை கிழிச்சிட்டேன் பாபா, எதையும் கவலைப்படாத, என் மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சகோதரிக்கு உணர வைத்து மந்திரத்தை சொல்கிறார்கள். செக்கு பாஸ் ஆகுது. அடுத்து சகோதரி மீனா கல்யாணம் அவர்கள் அமெரிக்காவில் ஏர்போர்ட்டில் உட்காந்து பாபாட்ட வேண்டிக்கிறாங்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க பாபா, நான் சென்னைக்கு வரணும். சால்வ் பண்ணி கூப்பிட்டு வர்றார் சகோதரி அற்புதமாக. அடுத்து பாண்டிச்சேரி சகோதரிக்கு பிரமாதமான ஆசீர்வாதம், அதை உமிழ்ந்து விட்டு போய்விட்டார் சகோதரியின் பிரச்சனையை. அதுதான் பாபா கூடயே இருக்காருன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அடுத்து சரண்யா சகோதரிக்கு அப்படி ஷவர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி அற்புதம் மழை, அதுதான் அமர்க்களப்படுத்திட்டார். எங்கு உன்னை தூக்கி எறிந்தார்களோ அங்கு உன்னை ஒய்யாரமாக உட்கார வைப்பேன். உட்கார வைத்தார் சாய்நாதர். சகோதரி மட்டும்தான் உட்கார வைப்பாருன்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாரையும் உட்கார வைப்பார். நம்ம அவமானப்படுத்தப்பட்டு விட்டோம், நம்ம நிராகரிக்கப்பட்டு விட்டோம், நம்மை ஒதுக்கி விட்டார்கள், நம்மை விட்டு விலகி விட்டார்கள், எந்த கவலையும் படாதீங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது பாபா இல்லையா? அவர் இருக்கும்போது நம்ம எதுக்குங்க கவலைப்படணும்? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார். என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்கிறார் பாபா இல்லையா? நம்ம அந்த மிகப்பெரிய சத்திய வாக்கோடு நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம அடுத்த எபிசோடு பாருங்கள், 4 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், பிரமாதப்படுத்துகிறார். எதற்கும் கவலைப்படாதீர்கள்னு ஒரு பிரமாதமாக சொல்கிறார். அந்த அற்புதங்களை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண இருக்கிறோம். அடுத்த எபிசோடில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோடில் நம்ம ப்ரேயர் எதற்காக செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க, அண்ணா எல்லா குழந்தைங்களுக்கும் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கண்ணா அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக இன்றைக்கி ப்ரேயர் அதுக்கு தான். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள், நமக்கு தெரிந்த வீட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும், சிறப்பாக எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக நம்ம ப்ரேயரோடு அந்த ப்ரேயரையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ மந்திரம் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீர்டிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி.
உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.